உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுபான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தில் இருத்துவாம். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே சாக்கிய நாயனாருடைய கதையை கேட்டோம். இந்த வாரத்திலே சிறுத்தொண்ட நாயனார் 63 நாயன்மார்களில் ஏறத்தாழ ஒரு 10 நாயன்மாருடைய கதைகள் சமுதாயத்துள்ள எல்லாருக்கும் தெரியும். சிறப்பாக அந்த நாயனுடைய கதையை கேட்பார்கள். அது மட்டுமல்ல, சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி பல ஊர்களிலே, கிராமங்களிலே, நகரங்களிலே நாடகம் நடத்துவார்கள். எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் கூட எங்கள் வீட்டு பக்கத்து தெருவிலே சிறுத்தொண்ட நாயனாருடைய நாடகம் இரவு 10 மணிக்கு துவங்கி காலை 5:30 மணி வரைக்கும் நடக்கும். அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய ஒரு சிறப்பானதொரு ஒரு விதமான ஒரு கட்டம் பிள்ளைக்கறி கேட்பது. அந்த பிள்ளைக்கறி தாயுடைய மடியிலே அமர வைத்து தந்தையார் அந்த பிள்ளையை அறுப்பது போன்ற ஒரு காட்சி. அதை என்ன செய்வாங்கன்னா, நாடகத்திலே மாவால் செய்யப்பட்ட 5 வயது குழந்தை, அந்த 5 வயது குழந்தையை நாடகத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காட்சியிலே முன்னாடி திரையிட்டு அந்த தேவாரத்தை ஓதிக்கொண்டே அந்த பிள்ளையை அறுப்பார்கள் கறி சமைப்பதற்காக. அந்த மாவை புனிதமான மாவாக கருதப்படும். அந்த மாவை அடுத்த நாள் முதல்ல சிவபெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட குழந்தை மாவு, அடுத்த நாள் எல்லா வீட்டுக்கும், நடிகருடைய வீடு, பக்தருடைய வீட்டுக்கெல்லாம் அந்த மாவு சிறப்பாக கொடுத்து அதை பூஜித்து கண்ணை ஒத்தி கொண்டு சாப்பிடுவார்கள் குடும்பத்தோடு. அப்படிப்பட்ட சிறப்பான நாயனார் சிறுத்தொண்ட நாயனார். அவர் தொண்டு செய்வதிலே சிறுத்தொண்டனாக இருந்து பெருந்தொண்டை செய்தவர். இப்படி சோழவள நாடு என்று அழைக்கப்படும் சோழ நாட்டிலே வளமை பொருந்திய நாடு. சோழ நாட்டில் பல பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த பகுதியிலே காமனை எரித்து கண்ணுதற் கடவுள் மகிழ்ந்து கோயில் கொண்ட திருத்தலமாகும் அங்கு. அப்படிப்பட்ட சிறப்பான காமனை எரித்த ஊர், காமன் பண்டிகையில் நாம் கொண்டாடுறோம். அது சம்பந்தமான கதை அந்த ஊரில். அங்கு மாமாத்தினர் குலத்திலே, அதாவது தமிழகத்திலே பல்வேறு விதமான ஜாதிகள், பிரிவு, உட்ஜாதிகள், மரபினர்கள் இப்படி சொல்லுவாங்க. ஆகையினால மாமாத்தினர் குலத்திலே பரஞ்சோதியார் என்று பலராலும் புகழப்பெறுகின்ற பெரியார் ஒரு வாழ்ந்து வந்தார். அவர் பரம்பரையாக நல்ல சேவையெல்லாம் செய்து வருபவர். அவர் சிவபெருமான் மீது நீங்காத அன்புடையவர், திருநீற்று சார்புடையவர். அதனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்யும்படியான காவல் தொல்லை மேற்கொண்டார். அவர் ஆயுர்வேதமாகிய அந்த ஆயுர்வேத மருத்துவ நூல்களை படித்து மக்களுக்கு நோய் நொடி தீர்ப்பதற்காக அந்த தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார். வடமொழி நூல்கள்
அநேகமான நூல்கள் படித்து உணர்ந்து அது பல்வேறு வகையிலே மக்களுக்கு பயன்படுத்தினார் அதனுடைய பயனை. அதே மாதிரி அந்த காலத்தில் போர்க்கருவிகள் தேவை. மன்னர்னு சொன்னால் போர்க்கருவிகள் இருக்கணும். இந்த மன்னருக்கு தேவைப்படுகின்ற போர்க்கருவியை தயார் செய்து அதை அரசருக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, புகழ்மிக்க அந்த மன்னனுக்கு, அந்த ஊர் மன்னன் சேனாதிபதியாக இருந்தார். சேனாதிபதியாக இருந்து பல்வேறு போர்களிலே சென்று வெற்றி வாகை சூடி வருவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு வீர தீர பராக்கிரமக்கு மிக்க பரஞ்சோதியார். வடமாநிலத்திலே வாதாபி என்ற நகரத்துக்கு சென்று அங்கே வெற்றி வாகை சூடி பொன்னும் மணியும் நவரத்னங்களும் மூட்டையாக கொண்டு வந்து யானைகளும் குதிரைகளும் கொண்டு வந்தார். வெற்றி வாகை சூடி அதை பார்த்து மன்னர் பரஞ்சோதியாரை புகழ்ந்து அன்பாக பாராட்டினார். அப்போது அங்கே இருந்து அமைச்சர் ஒருத்தர் செல்றார். இவர் ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, தளபதி மட்டுமல்ல, சேனாதிபதி மட்டுமல்ல, இவர் ஒரு சிவனடியார், சிவத்தொண்டு புரிபவர், நமக்கு தெரியல என்று சொன்னவுடனே அரசர் திடுக்கிடுகிறார். திடுக்கிட்டு உடனே, நீ சிவத்தொண்டர் என்று எனக்கு தெரியாது, அதனால் என்னை பொறுத்தருளுக என்று மன்னனே பரஞ்சோதியார்கிட்ட சொல்கிறார். என்ன, சிவனடியாரை போய் நான் போருக்கு அனுப்புனா அவர் செய்கின்ற தர்மத்துக்கும் இதுக்கும் நேர்மார் என்று சொல்லி அவர் ஆகையினால பரஞ்சோதியார் சொல்கிறார், என் கடமையை நான் செய்தேன், நான் ஒரு சேனாதிபதி, என் கடமை, அதில் என்ன தவறு இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னாலும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பொன்னும் பொருளும் மணியெல்லாம் கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தி, உங்கள் சொந்த ஊருக்கே நீ சென்று உன்னுடைய ஊருக்கே சென்று சிவப்பணி செய்வாயாக என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். உடனே தான் சொந்த ஊருக்கு பரஞ்சோதியார் வர்றார். அப்போது தன்னுடைய சொந்த ஊர் திருச்செங்காட்டுக்கு வருகிறார். அந்த சிவபெருமானை வணங்குகிறார், அமுது படைக்கிறார். சிவனடியார்களுக்கு தேவையான பொருள் இருக்கு, அரசரும் கொடுத்திருக்கார். ஆகையினால அந்த பொருள்களை எல்லாம், பொன்களை எல்லாம் பணமாக்கி அநேகமான சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார். ஒரு நாள் சிவனடியார்கள் வழக்கம் போல வரல. அவர் ஒரு முறை வச்சிருக்கார், ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாராவது உணவருந்திய அமுது படைத்த பிறகுதான் அவர் உண்பார். அது ஒரு முறை. அப்போது ஒரு நாள் எந்த சிவனடியாரும் வரல. சிவபெருமானை நோக்கி பாடுறார். அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கையகல் மேய, அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கையலர் மேய, பெருநெறிய பிற மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே, ஒரு நெறிய மனம் வைத்தன தீர் ஞான சம்பந்தன் உரை செய்த, ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே என்று பரஞ்சோதியார் பாடுகின்றார். காரணம், ஒரு சிவனடியாருக்குள்ள வரல. அப்போது சிவனடியாரை தேடி அவர் வெளியிலே செல்கிறார். பரஞ்சோதியரை தொண்டு உலகுக்கு அறியச் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். சிவபெருமான் இந்த சோதனை செய்வதிலே சில நேரத்தில் சற்று கடுமையாக அந்த சோதனை இருக்கும். அதான் இந்த கதை. அப்போது சிவனடி, அதாவது
பைரவ சங்கமர். அந்த பைரவ சங்கமருடைய திருவேடம் அணிந்து பரஞ்சோதியார் வீட்டுக்கு நேராக வருகிறார். வந்த உடனே அந்த அம்மா இருக்காங்க. வாங்க சாமி, உட்காருங்க சாமின்லாம் உள்ளே வெளியில் நிற்கிற உள்ளே அழைக்கிறாங்க. இல்லை, நான் சிவனடியார் இருக்கின்ற வீட்டில் தான் வருவேன், தாய்மார்கள் மட்டும் இருக்கிற வீட்டில் நான் உள்ளே நுழைய மாட்டேன். நான் அந்த அரச மரத்தடி, அந்த விநாயகர் கோயிலில் அரச மரத்தடிக்கு பக்கத்தில் இருக்கிறேன், சிவனடியார் வந்து அனுப்புங்க, பரஞ்சோதியார் வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போகிறார். உடனே பரஞ்சோதியார் வர்றார், சிறு தொண்டர். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆகான்னு மகிழ்ந்து அங்கே கணபதி கோயிலில் அரச மரத்துக்கு போகிறார். போன உடனே அந்த முனிவரை பார்க்குறார். முனிவரை பார்த்து சிவனார் தான், சிவனுடைய சிவபெருமான் தான் வந்திருக்கார். முனிவரை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ந்து அகமகிழ்ந்து, ஐயா எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அமுது செய்ய வேண்டும்னு சொல்கிறார். நான் அமுது செய்ய தயாராக இருக்கேன். நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாமிசம் உண்பதுண்டு. அந்த மாமிசமாகப்பட்டது பசு மாமிசமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் என்ன, நம்மகிட்ட பசு கூட்டம் இருக்குது, பசு மாமிசம் கொடுக்கலாம். நான் சொல்கிற பசு வேறு. 5 வயது நிரம்பிய, இதான் சற்று கடினமான ஒரு சோதனை. 5 வயது நிரம்பிய குழந்தை, ஆண் குழந்தை, அந்த வீட்டுக்கு ஒரு பையனாக இருக்கணும். அந்த மாமிசம் எனக்கு தேவை. ஒரு உடனே ஒன்றும் சொல்லலை, சரிங்க சாமி செய்வோம் அப்படிங்கிறார். அந்த குழந்தையோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் இருக்கணும். தாயார் பிடித்து கொண்டு தந்தையார் அந்த செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்லி, ஏன்னா எப்படியாவது அவர் அமுதுட்ட செய்ய வேண்டும் அப்படி வர்றார். உடனே இங்கே வீட்டுக்கு அம்மாட்ட வர்றார் சிவனடியார். அந்த அம்மையார் பேரையும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானதொரு திருலாங்காட்டு நங்கை என்று சொல்லுவாங்க. அந்த நங்கை அந்த அம்மா திருவாலாங்காட்டு நங்கை, மிக சிறந்த பதிபக்தி நிறைந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மையார்கிட்ட வந்து சொல்கிறார். தாதையார்னு ஒருத்தங்க இருக்காங்க அங்கே, சொல்கிறார். இந்த அம்மாட்டையும் சொல்கிறார், என்னன்னா எப்படி கிடைக்கும்? 5 வயது குழந்தை, எந்த குழந்தையாவது வளர்க்க கூப்பிட்டா பணம் கொடுத்தா கொடுப்பாங்க. இப்போ நரம் கறி வேணுன்னா யார் தான் கொடுக்க முடியும்? என்ன செய்யணும் சொல்லி 5 வயது நிறைந்த குழந்தை அவங்க குழந்தை தான், இதை எங்கேயும் தேட முடியாது. உடனே சற்றுமே அவர்கள் தாமதிக்காமல் அந்த குழந்தையின் பேர் சீராளத்தேவர். அந்த குழந்தை படிக்க போயிருக்கான் ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில் போய் அப்படியே தந்தையார் அழைச்சிட்டு வர்றார். ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் வர்றார். வந்த உடனே அதை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்பலை. ஆகினால அப்படிலாம் சிவபெருமான் எப்படி அவர் கேட்டாரோ அப்படிலாம் செய்து மாமிசத்தை தயார் பண்ணி சிவபெருமானை கூப்பிடுறாங்க. அதே நிழலில் உட்கார்ந்துருக்கார் கோயில்கிட்ட. வந்துடுறார் அந்த மாமுனிவர், வந்துடுறார் சிவனடியார் வேஷத்தில். மாமுனிவர் வந்த உடனே உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த கறியெல்லாம் வைக்கிறாங்க. வச்ச உடனே தலை இருக்குமே எங்கேன்னு கேட்குறார். இந்த தாதையார், சந்தன தாதையார், அந்த அம்மா கேட்டாலும் கேட்பாங்கன்னு அதையும் நான் பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன்னு அந்த தலையுங்க இலையில் வச்சாச்சு. நான் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டேன், யாராவது சேர்ந்து சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். யாரை கூப்பிட முடியும்? சிறுத்தொண்ட நாயனாரே உட்கார, அவரும் சாப்பிட தூங்குறார். இருயா பொறியா, நான் தானே உன்னை கூப்பிட்டேன், எதுக்கு நீ அதுக்குள்ளே சாப்பிட தூங்குற? ஆமாம், உனக்கு ஒரு பையன் இருப்பார். எனக்கு ஒரு பையன் இருக்கார், ஆனால் இப்போ பயன்பட மாட்டான்னு சொல்லிட்டு. இல்லை அந்த பையனை நீ கூப்பிடு, வந்தாலும் வருவான்,
அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கூப்பிட்டா எப்படி வர முடியும்னு இவங்க நோக்கம். ஆனால் தந்தையார் வெளியில் போகிறார், தாயார் பின்னாடி போகிறாங்க. மகனே சீராளா, மகனே சீராளா, வருவாய் வருவாயின்னு கூப்பிடுறாங்க. தந்தையும் கூப்பிட்றார், தாயாரும் கூப்பிட்ட நேரத்திலே பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வர்ற பையன் மாதிரி அம்மா அப்பான்னு சொல்லி அப்படியே வந்து அரவணைக்கிறார். அரவணைச்ச உடனே சரி மாமுனிவரை பார்க்கலாம் உள்ளே பார்த்தா யாரையும் காணும். அந்த எல்லாமே காணும், சிவபெருமானும் இந்த மாமுனிவரும் காணும். உடனே அவங்க என்ன அதுன்னு மெய்மறந்து பார்க்குறப்போ, உணர்ந்து பார்க்குறப்போ, ரிஷப வாகனத்திலே உமாதேவியரோடு சிவபெருமானும் நீண்ட வேல் கொண்ட முருகப்பெருமானும் காட்சியளித்து அப்படியே சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போய் சிவபெருமான் ஒரு ஜோதியை உருவாக்குறார். அந்த ஜோதியிலே நாயனார் மனைவி, சீராள தேவன் குழந்தை, சந்தனதாதியார் 4 பேரும் இந்த ஜோதியில் கலக்கிறாங்க. ஆகையினாலே இந்த அளவிலே சிறுத்தொண்ட நாயனாருடைய கதையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.